பசும்பன் தேவர் என்றால் அசல் தேசியவாதி, நெஞ்சு பூரித்து குலங்குகிறார், தெய்வ நம்பிக்கை உள்ளவர், கரங்குவிக்கிறார்கள், அறிஞர் வாழ்த்துகிறான், மேதை ஆசீர்வதிக்கிறான், அரிசின மக்கள் எங்கள் காவலன் என்று துடிக்கின்றார்கள், அயோக்கியன் ஹிருதயம் வியர்க்க விதறி போய் பதுங்குகிறான், தெய்வ விரோதி வாயெடுத்து போகிறான், போலி தேசியவாதி வயிற்று வலியெடுத்து ஓடுகிறான். இது நாட்டில் மக்கள் சக்தியை நேரடியாக காணும் உண்மை. அந்த அளவுக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு ஜாதி மதத்தை தாண்டி மிக பெரும் ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் இருந்தது அரசியலில். இந்த நிலையில் அரசியல் நாணயத்தையும் தெய்வீகத்தில் ஒழுக்கத்தையும் பரப்பி ஆண்டவன் படைப்பில் ஜாதி பேதம் கிடையாது என்பதை எத்தனையோ வகையில் நிரூபித்து தாழ்த்தப்பட்ட மக்களின் ஆலய பிரவேசத்திற்காக பலத்த எதிர்ப்புகளை கடந்து நிறைவேற்றி அவர்களுடன் பல தடவைகளில் ஒன்றாய் உண்டு உறங்கிய உத்தம பெரும் தலைவர் பசும்பொன் தேவர் அவர்களின் சாதிய தலைவர் என்றும் அரிஜன துரோகி என்றும் காங்கிரஸ்காரர்கள் பொய்க்கதை கட்டி முதுகுலத்தொரு கலவரத்தை உண்டாக்கினார்கள். தேவர் அவர்களின் புனித தன்மையில் மக்கள் மொய்ப்பதை பார்த்து பொறாமைப்பட்ட காங்கிரஸ்காரர்கள் தேவர் அவர்களின் அபிமானத்தை மக்களிடமிருந்து பிரிக்க எத்தனையோ பித்தலாட்டம் புரிந்தும் மூக்குறைவிட்டு போனார்கள். கடைசியாக அவரை அரிசின துவேஷியாக்கி ஏதேதோ கற்பனை காரணங்களை காட்டி சிறைபிடித்திருக்கிறார்கள். இருந்தாலும் இரட்டை அறிஞர் பசும்பன் தேவர் அவர்கள் ஜாதி பேதமற்ற பரிசுத்தமான தேசிய தலைவர் என்ற உண்மை சர்க்காரின் மூடியை உடைத்து கொண்டு வெளியேறாமல் போய்விடவில்லை. அரிஜனங்கள் பிறவியில் தாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்களை சர்க்கார் ஏழைகளாகவே வைத்திருக்கிறது. அவர்களுக்கு வாழும் வசதியை செய்து கொடுத்து விட்டால் அவர்கள் சமுதாயத்தில் சம அந்தஸ்தை பெற்று விடுவார்கள் என்று 1957 ஆண்டு மார்ச் 24 சென்னையில் சட்டமன்றத்தில் தேவர் அரிசின மக்களுக்கு ஆதரவாக பேசினார். இது போன்ற பல சம்பவங்களை சொல்லலாம். அவர் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லா சமுதாயத்துக்கும் குரல் ஒலித்த மாபெரும் தேசிய தலைவர் என்று. முக்குளத்தூர் தேவர் சமூகத்தின் வரலாறுகளை தொடர்ந்து பதிவிடுகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.